80வது சுதந்திர தினத்தையொட்டி டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. நாட்டின் பிரதமராக 13வது முறையாக தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். செங்கோட்டையில் ஏற்றப்பட்ட நாட்டின் தேசிய கொடிக்கு 21 பீரங்கி குண்டுகள் முழங்க மரியாதை. வான்படை சார்பில் ஹெலிகாப்டர் மூலம் மலர்கள் தூவியும் மரியாதை செலுத்தப்பட்டது. After the hoisting of the national flag by the Honorable Prime Minister and the 21-gun salute, flower petals being showered at the venue by 2 Mi-17 helicopters of the Indian Air Force, one trooping the national flag and the other trooping Vande Mataram. The captains of the helicopters, Wing Commander Rajat and Squadron Leader Ankit Varshane. What a sight to behold! வரலாற்றில் முதல் முறையாக சுதந்திர தின நிகழ்ச்சியில் ஒலித்த வந்தே மாதரம் பாடல். வந்தே மாதரம் பாடலின் நீடித்த பாரம்பரியத்தின் 150வது ஆண்டை கொண்டாடும் வகையில் செங்கோட்டையில் வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்பட்டது. உலக அளவில் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரமாக இந்தியா உருவாகி வருகிறது. இந்தியாவையும் இந்தியாவின் சாதனைகளையும் உலகமே உற்று பார்ப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. 2047ஆம் ஆண்டில் 100வது சுதந்திர தினத்தை நாம் எட்டும்போது இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்ற வேண்டும். இந்த கனவை நாம் அடைய இளைஞர்கள் களத்திற்கு வர வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். 10 ஆண்டுகளில் இந்தியா பல வரலாற்று சாதனைகளை படைத்திருப்பதாக பிரதமர் மோடி பெருமிதம். இந்தியாவின் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது என்று சுதந்திர தின விழா உரையில் பிரதமர் திட்டவட்டம். 40 நாடுகள் உடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தால் மீனவர்கள், விவசாயிகள் பயனடைந்திருப்பதாக மகிழ்ச்சி தெரிவித்த பிரதமர் மோடி, பல சவால்களை தாண்டி மக்களுக்கே மத்திய அரசு முக்கியத்துவம் தருவதாக உரை. 80வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு டெல்லி ராஜ்காட்டில் உள்ள மகாத்மா காந்தி நினைவிடத்திற்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடி மலர் தூவி மரியாதை. நாட்டின் அமைதியும் வளர்ச்சியும் தொடர வேண்டி அஞ்சலி செலுத்தினார் பிரதமர் மோடி. सीताराम भज प्यारे तू सीताराम सीताराम सीताराम. டெல்லி செங்கோட்டையில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த சுமார் 5000 சிறப்பு விருந்தினர்கள் பங்கேற்றனர். தேசப்பற்றுடன் சுதந்திர தின நிகழ்ச்சியை ஏராளமானோர் கண்டு களித்தனர். समारोह का हिस्सा बनके खुद को बहुत ही गौरवान्वित और आह्लादित महसूस कर रही है. Beautiful multitude of hues as bright as the happiness on their faces and the hope in their hearts. The people gathered here showcase a rich tapestry of culture and creativity
caste and creed, transcending regional boundaries and melting in sync with a unified sense of patriotism. And who better than our NCC cadets to talk about the love for India and her சுதந்திர தினத்தையொட்டி செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் உள்ள கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின் முதல் முறையாக தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். கோட்டை கொத்தளத்தில் காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். காவல்துறையின் அலங்கார அணிவகுப்பையும் திறந்த ஜீப்பில் நின்றபடி கண்டு களித்தார். தங்களது உயிரையும் வாழ்க்கையையும் இழந்து சுதந்திரம் வாங்கி தந்த தியாகிகள் அனைவருக்கும் வீர வணக்கம். அடிமையாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்தாலே ஒற்றுமை தானாக வந்துவிடும் என முதலமைச்சர் விஜய் உரை. எல்லாம் எழுந்துட்டு நமக்காக சுதந்திரம் வாங்கி கொடுத்த நம்ம சுதந்திர போராட்ட தியாகிகள், அதுல பிரபலமானவர்கள் மற்றும் பேர் தெரியாதவங்க அப்படின்னு இருந்தாலும் அவங்க எல்லாருக்கும், ஏன் அவங்க ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் என்னுடைய வீர வணக்கங்கள். நம்மள ஒரு அடிமை மாதிரி வச்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே மக்கள் மத்தியில் ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஒற்றுமை ஒன்று வர ஆரம்பிக்கும். எல்லாரும் ஒரே மாதிரி யோசிச்சு ஒன்று சேர ஆரம்பிப்பாங்க. அப்படி ஒன்று சேர்ற இடத்துல தான் சாதி உடையும், மதம் உடையும், மொழி, இனம் இந்த மாதிரி எல்லாமே உடைஞ்சு நொறுங்கும். அப்படி உடைஞ்சு நொறுங்குற இடத்துல தான் கிடைக்கிறது தான் உண்மையான சுதந்திரம். தாய் நாட்டிற்காக தியாகம் செய்த முன்னாள் படை வீரர்களின் நலன் கருதி அவர்களது மகள்களுக்கு வழங்கப்படும் திருமண நிதி உதவி 25,000 ரூபாயில் இருந்து 50,000 உயர்த்தி வழங்கப்படும். சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் புதிய அறிவிப்பு. ஒன்று, தாய் நாட்டிற்காக தன்னலமற்ற தியாகம் செய்து நமது நாட்டின் பாதுகாப்பிற்காக அரும்பாடுபட்ட முன்னாள் படை வீரர்களின் நலன் கருதி அவர்களது 2 மகள்களுக்கும் வழங்கப்படும் திருமண நிதி உதவி 25,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். லஞ்ச லாவண்யம், போதை கலாச்சாரம் இல்லாமல் சமூக பெண்கள் பாதுகாப்பு, சமூக நீதி அடிப்படையில் நேர்மையான நிர்வாகமாக தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் பேச்சு. பொது வாழ்வில் சமரசம் இருக்கவே கூடாது எனவும் மக்கள் நலன்தான் முக்கியமான அவசியம் என்றும் சூளுரை. லாவண்யமற்ற, போதைப் பொருள் கலாச்சாரம் இல்லாத, பெண்கள் பாதுகாப்பு, சமூக நீதி அடிப்படையில் ஒரு வெளிப்படையான, ஒரு உண்மையான, ஒரு நேர்மையான ஒரு நிர்வாகமா இதை நாம செயல்பட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறோம். மத்திய அரசுடன் ஒத்துழைப்புடன் செயல்பட்டு வந்தாலும் தமிழ்நாட்டின் உரிமைகளை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என தேசிய கொடியை ஏற்றி வைத்த பின்னர் முதலமைச்சர் விஜய் பேச்சு. மாநில உரிமைகளுக்கு எதிரான முடிவுகளை எதிர்ப்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை எனவும் விளக்கம். மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களையும் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்டோட நிர்வாக ரீதியா ஒத்துழைப்போட இருக்கிறோம். பட் அட் த சேம் டைம் நம்ம தமிழ்நாடு கொள்கைகள்னு வந்துட்டா
மாநில உரிமைகளுக்கு எதிரான முடிவுகளையும் சரி, தமிழ்நாட்டுக்கு எதிரான கொள்கை முடிவுகளையும் சரி நம்ம டிவிகே அரசு எப்பவுமே எதிர்க்கும். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. தமிழக மக்களுக்கு முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவி அம்மா கொண்டு வந்த அம்மா உணவகம் திட்டத்தை மெருகேற்றி தொடர்ந்து நடத்தி வருவதாக முதலமைச்சர் பெருமிதம். காலை உணவு திட்டத்தை விரிவுபடுத்தி செப்டம்பர் 17ஆம் தேதி தொடங்கி வைக்க இருப்பதாகவும் அறிவிப்பு. விடுதலை போராட்ட வீரர்களுக்கான மாதாந்திர ஓய்வூதியம் 23,000ஆக உயர்த்தி முதலமைச்சர் அறிவிப்பு. வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், வஉசி ஆகியோரின் வாரிசுதாரர்களுக்கு சிறப்பு ஓய்வூதியத்தை 11,500 ரூபாயாக உயர்த்தப்படுவதாகவும் சுதந்திர தின விழாவில் அறிவிப்பு. காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மூத்த தலைவர் எம் கிருஷ்ணசாமிக்கு தகைசால் தமிழர் விருது வழங்கினார் முதலமைச்சர் விஜய். தமிழ்நாட்டிற்கும் தமிழினத்தின் வளர்ச்சிக்கும் மாபெரும் பங்காற்றியமைக்காக திரு எம் கிருஷ்ணசுவாமி அவர்களுக்கு தகைசால் தமிழர் விருது வழங்கி கௌரவிக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். சர்க்கரை நோயியல் துறையின் சிறப்பு நிபுணர் மருத்துவர் வி மோகனுக்கு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் விருது வழங்கியும் கௌரவிப்பு. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் விருது மருத்துவர் வி மோகன், மருத்துவத்துறை வல்லுநர், நீரிழிவு நோய் மருத்துவத்துறையில் சிறந்து விளங்கும் நிபுணர் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அவர் சார்பாக அவரின் மகள் இவ்விருதினை பெற்றுக் கொள்கிறார்கள். துணிவு மற்றும் சாகச செயலுக்கான கல்பனா சாவ்லா விருது கோவையைச் சேர்ந்த நெவ்ஷின் பானு சந்திற்கு வழங்கினார் முதலமைச்சர். Kalpana Chawla Award for Courage and Daring Enterprise is presented to Selvi Naushin Banu Chand Kovai. முதலமைச்சரின் நல்ல ஆளுமை விருதை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் சதீஷ் பிரபு மற்றும் குழுவினருக்கு வழங்கப்பட்டது. முதலமைச்சரின் நல்ல ஆளுமை விருது இயக்குனர் திரு எஸ் சதீஷ் பிரபு மற்றும் குழுவினர் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. The Chief Minister's Best Practices Award is being presented to Director S. Satish Prabhu and team, Chennai Metro Rail Limited. முதலமைச்சரின் நல்ல ஆளுமை விருது கோவை அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் கீதாஞ்சலிக்கு வழங்கப்பட்டது. முதலமைச்சரின் நல்ல ஆளுமை விருது டாக்டர் எம் கீதாஞ்சலி, எலும்பியல் மற்றும் விபத்து காய சிகிச்சை துறை, அரசு மருத்துவக் கல்லூரி, கோயம்புத்தூர் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. The Chief Minister's Best Practices Award is being presented to Dr. M. Geetanjali, Dean, Department of Orthopedics and Trauma Care, Government Medical College, Coimbatore. மாற்றுத்திறனாளிகளுக்கு சேவை புரிந்த சிறந்த மருத்துவருக்கான விருது கே நகர் அரசு மருத்துவமனை மருத்துவர் திருநாவுக்கரசுக்கு வழங்கப்பட்டது. மாற்றுத்திறனாளிகளுக்கு சேவை புரிந்த சிறந்த மருத்துவருக்கான விருது டாக்டர் பி திருநாவுக்கரசு, இயக்குனர் மற்றும் பேராசிரியர், அரசு மறுவாழ்வு மருத்துவ மையம் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. சுதந்திர தின விழா நிகழ்ச்சியை காண சாலையின் இருபுறமும் குவிந்திருந்த ஏராளமான பொதுமக்களை நடந்து சென்று சந்தித்தார் முதலமைச்சர் விஜய். முதலமைச்சர் விஜயை நேரில் கண்டதும் உற்சாகத்தில் துள்ளி குதித்த பொதுமக்கள். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி சென்னை காமராஜர் சாலையில் உள்ள போர் வெற்றி நினைவிடத்தில் தக்ஷின் பாரத் பகுதியின் தலைமை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஸ்ரீஹரி மலர் வளையம் வைத்து மரியாதை. முன்னதாக மூத்த ராணுவ அதிகாரிகள், முன்னாள் ராணுவ வீரர்களின் பிரதிநிதிகள், சென்னை ஸ்டேஷன் கமாண்டர் உள்ளிட்ட ராணுவ உயரதிகாரிகள் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். சென்னை ராஜாஜி சாலையில் உள்ள சுங்கத்துறை தலைமை அலுவலகத்தில் இந்தியாவின் 80வது சுதந்திர தின விழா கொண்டாட்டம். சுங்கத்துறையின் சென்னை மண்டல தலைமை ஆணையர் எஸ்.கே. விமலநாதன் மூவர்ண தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார்.
சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள ஜிஎஸ்டி பவனில் தமிழ்நாடு புதுச்சேரி தலைமை ஆணையர் விமலநாதன் கலந்து கொண்டு மூவர்ண தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். ஜிஎஸ்டி காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையையும் ஏற்றுக்கொண்டார். எண்பதாவது சுதந்திர தினத்தையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். காவல்துறையினர் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்ற முதலமைச்சர் பல்வேறு துறைகளிலும் சிறப்பாக பணியாற்றியோருக்கு பதக்கங்களையும் வழங்கினார். மாண்புமிகு முதலமைச்சர் வரும் தம் பொற்கரங்களால் இப்போது தேசிய கொடி ஏற்றப்படுகின்றது. தொடர்ந்து தேசிய கீதம் இசைக்கப்படும். இந்தியாவின் 80வது சுதந்திர தின விழா நுங்கம்பாக்கத்தில் உள்ள வருமான வரித்துறை தலைமை அலுவலகத்தில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. வருமான வரித்துறை முதன்மை தலைமை ஆணையர் சுனில் பாஜ்பாய் மூவர்ண கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தினார். இந்தியாவின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள உலகின் மிக உயரமான புர்ஜ் கலிஃபா கட்டிடம் மூவர்ணத்தில் ஜொலிப்பு. நமது சுதந்திரத்தை போற்றும் நிலையில் நமது விடுதலைக்காக பாடுபட்ட மகாத்மா காந்தி முதல் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் வரையிலான தலைவர்களை வணங்கி பெருமிதம் கொள்ளும் இந்திய மக்கள். யாருடைய லட்சியங்களை பின்பற்றியதன் மூலம் நம் நாடு சுதந்திரம் அடைந்து முன்னேற்ற பாதையில் பயணித்ததோ அத்தகைய பாரத மாதாவின் அனைத்து சிறந்த புதல்வர்களுக்கும் நான் மரியாதையுடன் தலை வணங்குகிறேன். நாட்டின் 80வது சுதந்திர தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சுதந்திர தின வாழ்த்து. காலனி ஆதிக்கத்திற்கு முடிவு கட்டி இந்தியாவுக்கு சுதந்திரத்தை பெற்றுத்தந்த எண்ணற்ற சுதந்திர போராட்ட வீரர்களை நன்றியுடன் நினைவு கூர்கிறோம் என்று பிரதமர் மோடி சுதந்திர தின வாழ்த்து. வரும் காலங்களில் இந்த வளர்ச்சி பயணம் இன்னும் அதிக வேகத்தில் தொடர்ந்து முன்னேற வேண்டும் எனவும் பிரதமர் வலியுறுத்தல். இளைஞர்கள் தேசத்தை கட்டியெழுப்ப தங்களை அர்ப்பணித்து வளமான இந்தியாவை உருவாக்கும் நோக்கில் உழைக்க வேண்டும். தமிழக ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கர் சுதந்திர தின வாழ்த்து. சுதந்திர தினத்தை முன்னிட்டு காவல்துறை மற்றும் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 1057 பேருக்கு வீர தீர செயல் மற்றும் சேவைக்கான பதக்கங்களை வழங்குகிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. உயிரை பணயம் வைத்து பணியாற்றியதற்காக 301 வீரர்களுக்கு வீர தீர பதக்கங்களும் மிகச்சிறந்த பணிக்காக 92 பேருக்கு குடியரசுத் தலைவரின் சிறப்பு சேவை பதக்கங்களும் வழங்கப்பட உள்ளன. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் தொடர்ந்து காத்தாடிவிடும் திருவிழாவை துவக்கி வைத்த சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார். எந்த அரசு அலுவலகங்களிலும் லஞ்சம் வாங்கப்படாததால் முதல்வர் விஜயின் ஆட்சியில் மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் அமைச்சர் ராஜேஷ்குமார் பேட்டி. சந்தோஷமா இருக்காங்க. ஏன்னா எந்த ஆபீஸ்ல போனாலும் எந்த லஞ்சமும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க ஏதாவது ஒரு பில்டிங் இன்னைக்கு ஒரு ரெனோவேஷனா இருக்கட்டும், அல்லது டிடிசிபி அப்ரூவலா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு ஸ்கூல் காலேஜுக்கு ரெனியூவலா இருக்கட்டும், எந்த பணமும் யாரும் வாங்கல. கடந்த காலத்துக்கும் இதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. அதனால மக்கள் சந்தோஷமா இருக்கு. மா சுப்பிரமணியனை தோற்கடித்த சைதாப்பேட்டை வாக்காளர்களுக்கு நல்ல சாவே வராது என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி சாபம் இடுவது போல் பேசியதால் சர்ச்சை. மக்களுக்கு எதுவும் செய்ய வேண்டாம், கட்சிக்காரனுக்கு கொடுத்தால் போதும், இனி 5 ஆண்டுகளுக்கு ஓய்வு எடுப்போம் என்றும் திமுக கூட்டத்தில் ஆவேச பேச்சு. சைதாப்பேட்டை தொகுதியில் அவர் செஞ்சாத மாதிரி யாரும் செய்யவே இல்லை.
கலைஞரே முதலமைச்சர் இருந்தார், பெருமையாக சொல்கிறேன். அவர் கூட அங்கே ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கொண்டு வர முடியல. ஏன்னா எங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆலந்தூருக்குலாம் அது பெரிய வசதியாக இருந்தது. அந்த ஹாஸ்பிட்டலில் போய் வந்த நோயாளி அவன் சொந்தக்காரன் ஓட்டு போட்டுருந்தாலே ஜெயிக்கும். அவனுக்கெல்லாம் நல்ல சாவே வராது. அப்போ சொல்கிறேன், காரணம் உயிர் காப்பது என்பது அவ்வளோ கஷ்டமான காரியம். எத்தனை பேர் உயிரை காத்திருப்பார், எத்தனை பேருக்கு உயிர் கொடுத்தா. இங்கே கூட படித்தார், கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்கு கொடுத்தேன், இதுக்கு கொடுத்தேன், இதெல்லாம் இனிமேல் வேணாம், கட்சிக்காரனு கொடுங்க, அது போதும். கொடுத்ததெல்லாம் போதும், ஒரு 5 வருஷம் ரெஸ்ட் எடுப்போம். சென்னையில் மின்சார பேருந்துகளால் 1 கோடி லிட்டர் டீசல் மிச்சம். மின்சார பேருந்துகள் 3 கோடி கிலோமீட்டர் இயக்கப்பட்டு சாதனை படைத்துள்ள நிலையில் வரும் 2030க்குள் அரசு பேருந்துகளில் 30% மின்சாரமாக்க இலக்கு. செங்கல்பட்டு மாவட்டத்தில் கட்சிக்காகவும் தாவேக ஆட்சி அமையவும் உழைத்தவர்களை புறந்தள்ளி மாற்றுக் கட்சிகளில் இருந்து வந்தவர்களுக்கு பதவி வழங்கப்பட்டிருப்பதாக தாவேக நிர்வாகிகள் குற்றச்சாட்டு. கட்சிக்காக உண்மையாக உழைத்தவர்களுக்கு பொறுப்புகளை வழங்க வேண்டும் எனவும் தாவேக தலைமைக்கு நிர்வாகிகள் கோரிக்கை. நான் ரொம்ப நன்றியோட ஒரு விஷயத்தை கேட்குறேன். என்ன கேட்குறேன்னா, தயவு பண்ணி இதுக்கப்புறம் தாமதிக்காம ஒன்றிய, ஊராட்சி, நகர அந்த பொறுப்புகளை தயவு செய்து நீங்கள் நியமனம் பண்ணீங்கன்னா, எல்லாரையும் அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நியமனம் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையே இருக்காது. வெளியிலேருந்து வரவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா எங்கள் கூட சேர்ந்து வேலை பார்ப்பாங்க. இப்போ யாருக்கு என்ன பொறுப்புன்றதே தீர்மானிக்கிறது அவங்க கையில் இருக்கு. அப்படி இருக்கும்போது எங்களுடைய மனநிலையை கொஞ்சம் தயவு செய்து புரிஞ்சுங்க. நாங்கள்லாம் இவங்கெல்லாம் வரதுக்கு முன்னாடி இருந்து வேலை பார்த்துருக்கோம். அதனால எங்களுக்கான ஸ்பேஸை கொடுங்க ஐயா. தயவு செய்து நீங்கள் கொஞ்சம் இதை மறுபரிசீலனை பண்ணுங்க. தீபாவளிக்கு முன் அல்லது தீபாவளிக்கு பின் கிளாம்பாக்கம் ரயில் நிலையம் திறக்கப்பட வாய்ப்பிருப்பதாக சென்னை கோட்ட ரயில்வே கூடுதல் மேலாளர் செந்தில்குமார் பேட்டி. 720 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெறும் சென்னை எழும்பூர் ரயில் நிலைய புனரமைப்பு பணிகளும் விரைவில் நிறைவடையும் எனவும் கருத்து. சென்னை மெரினா கடற்கரை அருகே கல்லுக்குட்டை பகுதியில் வடமாநில இளைஞர் அடித்து கொலை செய்யப்பட்ட நிலையில் சடலமாக கண்டெடுப்பு. மது குடிப்பதற்காக கல்லுக்குட்டை பகுதிக்கு வந்தபோது தலையில் கல்லை போட்டு கொடூரமாக கொலை. சென்னை பாண்டி பஜாரில் தனியாக வசித்து வந்த 80 வயது மூதாட்டி நகைக்காக படுகொலை. மூதாட்டியை அவரது பணிப்பெண் மற்றும் அவரது கூட்டாளிகள் கொலை செய்திருப்பதாக போலீசார் விசாரணையில் தகவல். சென்னை திருவொற்றியூர் அருகே 12ஆம் வகுப்பு மாணவர் சடலமாக கண்டெடுக்கப்பட்டதால் பரபரப்பு. உடல் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் பள்ளி மாணவர் அடித்து கொலை செய்யப்பட்டதாகவும் காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணையில் தகவல். கோவை அரசு மருத்துவமனை அருகே கள்ளச்சந்தையில் அதிக விலைக்கு மது பாட்டில்களை விற்பனை செய்து வரும் மாற்றுத்திறனாளி முதியவர். மருத்துவமனைகள், ரயில் மற்றும் பேருந்து நிலையங்கள் அருகே சட்டவிரோதமாக மது பாட்டில்கள் விற்பனை செய்பவர்கள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி அருகே 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நபர் போக்சோ வழக்கில் கைது. பெற்றோர் அளித்த புகார் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை. அசாமில் அஞ்சல் துறை சேவைகளை நவீனப்படுத்தும் வகையில் கிளை அஞ்சல்களுக்கு தபால் பைகளை ட்ரோன் மூலம் எடுத்து செல்லும் புதிய சேவை தொடக்கம். இயற்கை பேரிடர் காலங்களிலும் அஞ்சல்கள் தடையின்றி சென்றடையும் வகையில் அம்மாநில அரசு நடவடிக்கை. பெங்களூருவில் சாலையோரங்களில் வாகனங்களை நிறுத்துவதற்கு இனி கட்டணம் வசூலிக்கும் வகையில் புதிய பார்க்கிங் விதிமுறைகளை வகுக்க கர்நாடக அரசு திட்டம். தற்போது வரைவு விதிமுறைகள் மட்டுமே என்பதால் பொதுமக்கள் தங்களது கருத்துக்கள் மற்றும் ஆட்சேபனைகளை 30 நாட்களுக்குள் தெரிவித்த பிறகு இறுதி விதிமுறைகள் குறித்து கர்நாடக அரசு முடிவு எடுக்கும் என தகவல். அமெரிக்காவுடனான போருக்கு மத்தியில் பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்க இந்தியா வருகிறார் ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியன். டெல்லியில் செப்டம்பர் 12, 13 ஆகிய நாட்களில் நடைபெறவுள்ள 18வது பிரிக்ஸ் மாநாட்டில் ரஷ்ய அதிபர் புதின், சீன அதிபர் ஷி ஜின்பிங்கும் பங்கேற்கின்றனர். 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஒடிசா மாநிலம் பூரி கடற்கரையில் தேசபக்தியை வெளிப்படுத்தும் வகையிலான சிறப்பு மணல் சிற்பத்தை உருவாக்கிய மணல் சிற்ப கலைஞர் சுதர்சன் பட்நாயக். வேற்றுமையில் ஒற்றுமை எனும் கருப்பொருளை முன்னிலைப்படுத்தும் வகையில் மணல் சிற்பம் வடிவமைப்பு.
தகவல் வந்த 10 நிமிடத்தில் விபத்து நடந்த பகுதிக்கு செல்ல வேண்டுமென ஆம்புலன்ஸுக்கு 10 நிமிடம் கெடுவிதிப்பு. ஆம்புலன்ஸில் பொருத்தப்பட்ட ஜிபிஎஸ் கருவி மூலம் நேரம் சரிபார்க்கப்படும் என்றும் தவறினால் 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் இந்திய தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் எச்சரிக்கை. கேரளாவில் போதைப் பொருள் வழக்கில் இளைஞர் காங்கிரஸ் தலைவர்கள் கைது செய்யப்பட்ட விவகாரம் உயர்மட்ட விசாரணை கோரி கொச்சியில் DYFI மாணவர் அமைப்பினர் போராட்டம். உத்தரகாண்ட் மாநிலம் சமோலி மாவட்டத்தில் நீர்மின் திட்டத்திற்காக அமைக்கப்பட்டு வந்த சுரங்கத்தில் கனமழை காரணமாக விபத்து. சுரங்க விபத்தில் சிக்கி 7 பேர் பலியான நிலையில் மீட்பு பணிகள் தீவிரம். ரயில் டிக்கெட்டுகளில் மை அழியும் பிரச்சினைக்கு தீர்வு காண தெற்கு ரயில்வே தரப்பில் இந்திய ரயில்வேக்கு கடிதம். டிக்கெட் மை அழிவதால் டிக்கெட் பரிசோதகர் பயணிகள் இடையே வாக்குவாதம் ஏற்படுவதால் பிரிண்டர்களின் திறனை மேம்படுத்த தெற்கு ரயில்வே வலியுறுத்தல். மதுரை திருப்பரங்குன்றம் மலையை அளவீடு செய்த அறிக்கையை தாக்கல் செய்ய அரசு தரப்பிற்கு அவகாசம் அளித்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. அரசு தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்வதற்காக விசாரணையை செப்டம்பர் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது நீதிபதிகள் GR சுவாமிநாதன், S ஸ்ரீமதி அமர்வு. கிராம சபை கூட்டங்களில் விவாதிக்கப்பட்டு நிறைவேற்றப்படும் அனைத்து தீர்மானங்களையும் பதிவேட்டில் முழுமையாக பதிவு செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. கிராம சபையில் நிறைவேற்றப்படும் தீர்மானங்கள் தொடர்பான விவரங்களை பாதுகாப்பாக பராமரிப்பதுடன் அவற்றின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளையும் முறையாக பதிவு செய்ய வேண்டும் எனவும் அறிவுறுத்தல். நீட் வினாத்தாள் கசிவு வழக்கில் புதிய விசாரணைக்கு CBIயின் கோரிக்கையை ஏற்று ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் அனுமதி. 13 பேருக்கு எதிராக CBI தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையை ஏற்றுக்கொண்டது நீதிமன்றம். உச்சநீதிமன்ற இணையதளம் போல் காண்பித்துக் கொண்டு மோசடி செய்யும் போலி இணையதளங்கள் மற்றும் அவற்றின் உரிமையாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என நீதிபதிகள் கடும் எச்சரிக்கை. பொதுமக்கள் தங்களது தனிப்பட்ட நிதி அல்லது உள்நுழைவு விவரங்களை பகிர வேண்டாம் என்றும் இணையதள முகவரிகளை சரிபார்க்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் வலியுறுத்தல். பள்ளி கல்லூரிகளில் அரசியல் கட்சி நிகழ்ச்சிகள் நடத்த எதிர்ப்பு தெரிவித்து தொடரப்பட்ட வழக்கு அரசு தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் கோரியதை அடுத்து 4 வாரங்கள் அவகாசம் வழங்கி விசாரணையை தள்ளி வைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். சென்னை எழும்பூர் மகப்பேறு மருத்துவமனை அருகே நடைபாதையில் உறங்கிக் கொண்டிருந்த 12 வயது சிறுவன் மீது மது போதையில் கார் ஏற்றி கொலை செய்த வழக்கு தொழிலதிபர் புருஷோத்தமனுக்கு விதிக்கப்பட்ட 5 ஆண்டு தண்டனையை நிறுத்தி வைத்த சென்னை உயர்நீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவு. குடியரசுத் தலைவர் மாளிகை தோட்டம் நாளை முதல் பொதுமக்கள் பார்வைக்கு திறக்கப்படும் நிலையில் தோட்டத்தை பார்வையிட விரும்புவோர் ஆன்லைன் மூலம் முன்பதிவு செய்ய அறிவுறுத்தல். அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை தோட்டத்தை பொதுமக்கள் பார்வையிட அனுமதி. திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்புடைய டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் ரமேஷ் என்பவர் மீதான வழக்கு விசாரணைக்கு மட்டும் இடைக்கால தடை விதிப்பு. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி G அருள்முருகன் அமர்வு உத்தரவு. கன்னியாகுமரி சின்னமுட்டம் துறைமுக கடலில் இருந்து 21 தேசிய மாணவர்கள் படையினர் பாய்மரப் படகில் சாகச பயணம். தேசிய மாணவர் படை துணை இயக்குனர் ஜெனரல் கம்டோர் நம்பியத் சுதீப் சாகச பயணத்தை கொடியசைத்து துவங்கி வைத்தார். மணிப்பூர் மாநிலம் காக்சிங் மாவட்ட ஆட்சியராக தமிழ்நாட்டைச் சேர்ந்த IAS அதிகாரி ஏஞ்சலின் ரெனிட்டா பொறுப்பேற்றுக் கொண்டார். மணிப்பூர் மாநிலத்தின் மிக இளம் வயது மாவட்ட ஆட்சியர் என்ற பெருமையை பெற்றார். புவனேஸ்வர் விமான நிலையத்தில் திட்டமிடப்பட்ட நேரத்தில் புறப்பட வேண்டிய இண்டிகோ விமானம் காலதாமதமானதால் பெண் பயணி ஆவேசம். தகவல் தெரிவிப்பதில் ஏற்பட்ட தாமதம் குறித்து கேள்வி கேட்டு பெண் பயணி கோபமடைந்ததால் பரபரப்பு. கடந்த ஜனவரி முதல் மே வரையிலான காலகட்டத்தில் இயற்கை வைரங்களின் ஏற்றுமதி அளவை முதன்முறையாக ஆய்வக வைரங்களின் ஏற்றுமதி விஞ்சியுள்ளதாக தகவல். பூமியில் வெட்டி எடுக்கப்பட்டு நேரடி பயனுக்கு வரும் வைரம் இயற்கை வைரம் என்றும் அதனை ஆய்வகத்தில் சிறப்பு இயந்திரங்களில் வடிவமைத்தால் ஆய்வக வைரம் என அழைக்கும் வர்த்தகர்கள். 15 வயதுக்கு உட்பட்டோருக்கான சமூக ஊடக தடை மசோதாவை ரத்து செய்தது பிரான்ஸ் உச்சநீதிமன்றம். சிறார்களை சமூக ஊடகங்களில் இருந்து ஒட்டுமொத்தமாக தடை செய்ய முடியாது என்றும் ஒவ்வொரு சிறாரின் தனிப்பட்ட சூழ்நிலையோ அல்லது ஒவ்வொரு தளத்தின் குறிப்பிட்ட அபாயங்களையோ கருத்தில் கொள்ள முடியாத அளவுக்கு மிகவும் பரந்ததாக உள்ளது என்றும் தீர்ப்பு. மத்திய கிழக்கில் அமைந்துள்ள ஏமன் நாட்டில் அரசு படையினர் நடத்திய தாக்குதலில் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் 27 பேர் பலி. தைஸ் மாகாணத்தில் நடைபெற்ற தாக்குதலில் காயமடைந்த 19 பேருக்கு சிகிச்சை.
ஆகஸ்ட் 28ஆம் தேதி மகளிர் ஆசிய கோப்பை 2026 கிரிக்கெட் போட்டியில் ஹர்மன்பிரீத் கவுர் தலைமையிலான இந்திய மகளிர் அணி அறிவிப்பு. ஜெமிமா ரோட்ரிக்ஸுக்கு பதிலாக பிரதிகா ராவல் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக BCCI தகவல். இலங்கைக்கு எதிராக